ராதே கிருஷ்ணா. அஷ்டோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் அந்த கஜகேசரி யோகத்தை பற்றி விருச்சிக ராசி வரைக்கும் ஏற்கனவே நாம் முந்தைய பதவியில் பார்த்தோம். இப்போ தனுர் ராசியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த கஜகேசரி யோகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிம்மம். யானையை போன்ற பலமும் சிம்மத்தை போன்ற ஆளுமையும் இரண்டும் சேர்ந்தால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பலம், அது அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உச்சத்தை கொடுக்கிறது என்பதை பற்றி தான் கஜகேசரி யோகம் கூறுகிறது. இப்போ தனுர் ராசி அன்பர்களை பார்ப்போம். இப்போ தனுர் ராசி அன்பர்களை பற்றி பார்க்கும்போது குரு பகவான் தனுர் ராசியில, அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்து தனுர் ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் இடமான மீனத்துல இல்லைன்னா 7ஆம் இடமான மிதுனத்துல உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா கஜகேசரி யோகம் வேலை செய்யறதுனால கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது. அப்போ கஜகேசரி யோகம் என்ன கொடுக்கும் தனுர் ராசிக்கு அப்படின்னு கேட்டா, மதி மந்திரியாக்கும், மிகப்பெரிய செயல்களை செய்ய வைக்கும். அதாவது ஆடிட்டிங்ல பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க, பேங்க்ல பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க, அதே மாதிரி அரசியல்ல ஒரு நல்ல செல்வாக்குள்ள மனிதர்களாக மாறுவாங்க, அரசியல் ஆலோசகர்களாக மாறுவாங்க, பர்சனல் செக்ரட்டரியேட்டுக்குள்ள உள்ள போவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பிராப்தம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ தனுர் ராசிக்கு கஜகேசரி யோகம் அதீதமான நற்பலன்களை கொடுக்கறதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்துல குரு நீச்சம், அதனால ஜென்மத்துல குரு இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஆனா 7ஆம் இடத்துல குரு, அதாவது கடகராசியில குரு, 4ஆம் இடமான மேஷராசியில குரு, 10ஆம் இடமான துலா ராசியில குரு, இதெல்லாம் மகரத்துக்கு ரொம்ப அதிவிசேஷமான அதிபயங்கரமான பலன்களை கொடுக்கறது. எப்படிப்பட்டது அப்படின்னா, பரம்பரை சொத்தை அவங்கள மாதிரி யாரும் காப்பாற்ற முடியாது. அது மட்டும் கிடையாது, அவங்க பரம்பரை சார்ந்த தொழில்கள், 3 தலைமுறை 4 தலைமுறை தொழில் என்ன, அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் வைக்கிறது, மிகப்பெரிய நகைக்கடை அதிபர்களாகிறது, 1000 ஏக்கர் 10,000 ஏக்கர் 1,00,000 ஏக்கருக்கு அதிபதியா மாறுறது என்ன, அதே மாதிரி சொந்தமா கப்பல் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு நம்ப முடியாத ஒரு உயரத்தை அடைகிறாங்க இந்த கஜகேசரி யோகத்தினால மகர ராசி அன்பர்கள். அப்போ அந்த திசையோ புக்தியோ நடக்கணும், அதான் விஷயம். அந்த குரு திசையோ சந்திர திசையோ நடக்கும்போது கன்ஃபார்மா அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அந்த நபர்களோட சார்ந்து அவங்க வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிரும். கும்பராசி அன்பர்களை பார்ப்போம். இப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு, சாதாரண கும்பத்துல குரு இருந்தாலே ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுறது, குபேர யோகம் என்று சொல்லப்படுகிறது. கும்ப ராசியிலையும் பிறந்து ஜென்மத்திலேயே குருவும் வேற இருந்தா அவங்கள மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, தனக்கு அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, இவங்க யாருக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உடனே நடந்துடும். நிறைய பேருக்கு நன்மைகளை செய்கிறவங்க. அதே மாதிரி ஊர் பொது குளம், ஊருக்கு தேவையான நீர்நிலைகளை தயார் பண்றவங்க, ஏரி இந்த மாதிரி கால்வாய் இந்த மாதிரி விஷயங்களை தயார் பண்றவங்க, அதே மாதிரி இந்த நதிநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இத மாதிரி விஷயங்களுக்கு இப்போ நம்ம காவிரி நீர் மேலாண்மை எல்லாம் வச்சிருக்காங்க, அத மாதிரியான பதவிகள்ல இருந்து பெரிய பெரிய காரியங்களை ஈடுபடுத்துறவங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, கும்பத்துல குரு இருக்கிறவங்க, கும்ப ராசி கும்ப லக்னமாக இருந்து அல்லது கும்ப ராசியில பிறந்து அங்கேயே குருவும் இருந்து 4 அல்லது 7ஆம் இடமான சிம்மத்துல குரு இருக்கிற பட்சத்துல இந்த கஜகேசரி யோகம் அவ்வளவு உயர்வான பலனை கொடுக்குது, நம்ப முடியாத பலன்களை கொடுக்கறது.
இதே மாதிரி மீனத்துல இதே மாதிரி இருக்காருன்னு வச்சுப்போம். மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்துல குரு, 10ல குரு. எப்பவே 10ஆம் இடம்ங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மகாபாதகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல கஜகேசரி யோகம் வேலை செய்கிறது. இந்த கஜகேசரி யோகம் என்ன பண்றது அப்படின்னா, லைப்ரரியன், அதாவது சொந்தமா லைப்ரரி வைக்கிறது, புஸ்தகங்களை உருவாக்குறது, நிறைய புதிய புதிய விஷயங்களை ஜனங்களுக்கு புஸ்தகங்களாக வெளியீடு பண்ணி அதில் பேர் வாங்கிறது. அதே மாதிரி நிறைய இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் ஷாப் வைக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட் சொந்தமாக வைக்கிறவங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் பெரிய காரியங்களில் செய்கிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த கஜகேசரி யோகம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு. இது போக கூடுதலாக என்ன அப்படின்னு பார்த்தா, குறைஞ்சது 5லிருந்து 6 மொழிகளை படித்து அதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்து அதில் ஒரு 1000 மாணவர்களை உருவாக்க தெரிஞ்சவங்க. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு கஜகேசரி யோகம் ரொம்ப வித்தியாசமான பலன்களையும் கொடுக்கறது, ஜனங்களுக்கு நன்மையும் செய்யக்கூடிய ஒரு நற்பலனாகவும் இருக்கு. அப்போ அந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறத பற்றி நாம் சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு காரண காரியத்தோட உயர்ந்த பலன்களை கொடுக்கறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கஜகேசரி யோகத்துக்கு நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதே கஜகேசரி யோகம் ஒரு மனிதனுடைய லக்னத்துக்கு 3, 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த கஜகேசரி யோகம் லக்னத்துக்கு அமைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சிம்ம சொப்பனம்னு பேரு. அதாவது ஒரு யானையின் சொப்பனத்தில் சிங்கம் ஒருவேளை வந்தா கூட 3 நாளைக்கு அந்த யானை சாப்பிடாதான். மனசுக்குள்ளேயே அந்த பயம் வந்துருமா. ஒரு நாளும் யானைக்கு முன்னால சிங்கம் வராது, பின்னால இருந்துதான் தாக்கும். அப்படி ஒருவேளை முன்னால வந்தா எப்படி யானை மிரண்டு போகுமோ, சொப்பனத்துல கண்டாலே யானை அந்த அளவுக்கு பயப்படும். அப்படி இந்த கஜகேசரி யோகம் இந்த 3, 6, 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல ஒருத்தருடைய லக்னத்துக்கு அமைஞ்சா அவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத பயம், நல்லா இருப்பாங்க, திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ், நம்ப முடியாத எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறது. எப்படி ஒரு யானையின் கனவில் சிம்மம் வந்தா அது எப்படி மிரண்டு போகுமோ அதை மாதிரி எதிர்பாராத விதத்தில் ஆபத்து வரும் என்று கூறப்படுகிறது. இதே கஜகேசரி யோகம்தான் அந்த பலனையும் செய்கிறது. ஆனால் நம்ம ஜாதகத்துல அது நல்ல இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர்கிட்ட, நம்மளுடைய ஆலோசகர்கிட்ட நம்ம கலந்து ஆலோசிச்சு அந்த திசைகள் வரும்போது நல்ல செயல்களில் ஈடுபடணும். இத மாதிரி பிரச்சனையாக இருக்கு, ஒருவேளை 6, 8, 12 இருக்கு, நமக்கு அந்த திசை வருது, ஆபத்துகள் வரப்போகுது அப்படின்னா அதற்கு உண்டான தேவதைகள் ஏதோ அதை உடனடியாக பிரார்த்தனை பண்ணி அந்த பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைச்சிக்கலாம். எந்த ஒரு மனிதனும் விதிக்கப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரவே முடியாது. அவருக்கு நடக்கக்கூடிய கர்மா நடந்தே தீரும். என்ன பெரிய பாதிப்பு சின்னதாகும். எதனால? பிரார்த்தனைகள் மூலமாக என்ன ஆகும்னா, ஒரு பெரிய அளவுல ஒரு கத்தியில வெட்டுப்படணும், இல்லைன்னா எதுலையாவது கீழே விழுந்து எந்திரிக்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சின்னதா ஒரு குண்டூசி குத்தி ஒரு ரத்தம் வரும், அந்த ஒரு சொட்டு ரத்தத்தோட போயிடும். அப்போ பிரார்த்தனைகள் என்ன பண்றது, பரிகாரங்கள் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா பெரிய பாதிப்பை சின்னதாக்குது, பாதிப்பே இல்லாம பண்ணாது, அதனுடைய வலியை குறைச்சிரும். அப்போ கஜகேசரி யோகம் தீமையும் பண்ணும், ஆனா இத மாதிரி ஸ்தானங்கள்ல இருந்தா மட்டும்தான். ஆனா மற்றது எல்லாமே உத்தமமான பலன்களாக இருக்கிறது. அதனால இந்த விஷயத்தை பத்தி நீங்க உங்க ஆலோசகர்கள், ஜோதிடர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு அந்த காலங்கள் வரும்போது நிறைய நன்மைகளை நீங்க ஜனங்களுக்கும் பண்ணி நீங்களும் அந்த நன்மையை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.